கூப்பிட்ட உடனே யார் வருவாளோ அவளை விட்டுவிட்டு வராதவன 10 வருஷம் கூப்பிட்டு 12 வருஷமா கோவிலை கட்டிட்டு ஒரு பக்தன் அடி வாங்குறான். குத்து கல்லாட்டமா உட்கார்ந்துருக்கிறே, உங்க மனசுல கொஞ்சம் கூட ஹிருதயத்துல கருணை இல்லையா? ஏன்னா பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் யோமே பக்தியா பிரயச்சதி. ராஜா வச்ச நாளும் பூசலார் நாயனார் வச்ச நாளும் ஒண்ணும். தான் எப்படி நேர்மையா சின்சியரா இருந்தமோ அது மாதிரி நம்முடைய பக்தாலும் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவனா. 10 வருஷமா தோணல அவருக்கு. நான் அசட்டத்தனம் பண்ணிட்டோமே. கூப்பிட்ட உடனே யார் வருவாளோ அவளை விட்டுவிட்டு வராதவன 10 வருஷம் கூப்பிட்டு இருந்தவே. கூப்பிட்ட உடனே ஓடி வந்திருப்பாளே எங்க அம்மாவை கூப்பிட்டு இருந்தா. நனுப்ரோவ மணி செப்பவே சீதம்ம தல்லே நனுப்ரோவ மணி செப்பவே. அம்மா சீதம்மான்னு சீதைய கூப்பிட்ட உடனே அவரு தான் என்ன மறந்து விட்டார். லோகரட்சணத்தில் ஈடுபட்டு இருக்கார். ராத்திரி ஏகாந்தமா டோலோத்சவம் சயனோத்சவம் பொழுது நான் அவனை காப்பாத்தினேன் இவனை காப்பாத்துவேன்னு காப்பாத்தினேன்னு காப்பாத்தின விவரங்கள் எல்லாம் உங்ககிட்ட சொல்லும் பொழுது லோகாந்த ரங்கூடோ ஸ்ரீகாந்த நின்னு நான் அவனை காப்பாத்தினேன் இவனை காப்பாத்தினேன் அப்படி இல்லை அவன் சொல்லுவனும் அங்க காப்பாத்தினேன் இங்க காப்பாத்தினேங்கிறே. நமக்கு கோவிலை கட்டிட்டு ஒரு குழந்தை கஷ்டப்படுறது, இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டாமான்னு என்ன மறந்த அந்த ராமனுக்கு நீ கொஞ்சம் ஞாபகப்படுத்து. நனுப்ரோவ ஒரே கீர்த்தனம் ஒரே கீர்த்தனம். கூப்பிட்டா சீதாதேவி 12 வருஷமா கோவிலை கட்டிட்டு ஒரு பக்தன் அடி வாங்குறான். குத்து கல்லாட்டமா உட்கார்ந்துருக்கிறே, உங்க மனசுல கொஞ்சம் கூட ஹிருதயத்துல கருணை இல்லையா? இப்படி இந்த குழந்தை கஷ்டப்படுறது. கோவில் நமக்கு கோவிலை கட்டிட்டு கஷ்டப்படுறானே. உடனே அவர் கேட்டார், நான் கட்ட சொன்னேன். நானா கேட்டேன்? கேட்கல. ஏன்னா பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் யோமே பக்தியா பிரயச்சதி. ஏன் அவர் பூசலார் நாயனார் மாதிரி பல்லவ ராஜா கோவில் கட்டினா, கும்பாபிஷேகத்துக்கு நாள் வச்சுட்டான். பூசலார் நாயனார்னு ஒருத்தர் அவரும் கோவில் கட்டினார், மனக்கோவில் மனசால கோவில் கட்டினார், பொருள் இல்லை. கும்பாபிஷேகத்துக்கு நாள் வச்சார். ராஜா வச்ச நாளும் பூசலார் நாயனார் வச்ச நாளும் ஒன்றும். ராஜா டேட் பிக்ஸ் பண்ண உடனேவே பரமேஸ்வரன் கனவுல போய் உன்னோட கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னு, எனக்கு வேற இன்னொரு கும்பாபிஷேகம் இருக்கு அன்னைக்கு. எங்க என்னார்? பூசலார் நாயனார் கும்பாபிஷேகம். அவரை தேடிட்டு ஊருக்கு வந்துட்டான் ராஜா. அந்த ஏற்பாடுகள் நிறுத்திவிட்டு இவர் அழுதுண்டே உட்கார்ந்துருக்கார். அன்னைக்கு கும்பாபிஷேகம், கோவில் கட்ட முடியல. மனசாலேயே பிராகாரம், மனசாலேயே வசந்த மண்டபம், மனசாலேயே மகாமண்டபம், மனசாலேயே அர்த்த மண்டபம், மனசாலேயே கர்ப்பகிரகம், மனசாலேயே கோபுரம், மனசாலேயே ராஜகோபுரம், மனசாலேயே யாகசாலை, எல்லாம் மனசால நடந்துட்டு இருக்கு. அழுதுண்டே இருக்கார். ராஜா சேவிச்சான். என்னன்னா பரமேஸ்வரன் வராராமே உங்க கும்பாபிஷேகத்துக்கு, என் கனவுல சொன்னார்னா. உடனே ஆனந்தம் தாங்கல்ல, பரமேஸ்வரன் அங்கீகரிச்சான்னு. உடனே அப்பா கொஞ்சம் இரு, லக்னம் நெருங்கிடுத்துங்கிறார். கண்ணை மூடிண்டா ராஜாவுக்கு அவர் உள்ளுக்குள்ள நடக்கிற வேத சப்தம் காதல விழுந்துதான் வெளியில. அதனால பூசலார் நாயனார் உள்ளத்துல தானே கோவில் கட்டினார். இதான் ராமர் கேட்கிறார், நான் கட்ட சொன்னேன் அவனை. அப்ப அவர் கட்ட சொல்லலைன்னா நம்ம ஆசை, அது நம்முடைய ஆசை கட்டுறோம். அதுவும் ராஜாங்க பணத்திற்கு நான் கட்ட சொன்னேனா?
இவர் கடைசி வரையில் இந்த ராஜா பட்சமே இருக்கார் ராமர். இந்த பக்தன் பட்சம் வரமாட்டேங்கிறார். ஏன் வரமாட்டேங்கிறார்? ஒரு ராஜாவுக்கு தானே ராஜாவோட கஷ்டம் தெரியும். இது மாதிரி ஒவ்வொரு தாசில்தாரும் வசூலான பணத்தை முழுக்க கோவில் கட்டிவிட்டான்னா ராஜ்யம் எப்படி நிர்வாகம் பண்றது? இவர் சக்கரவர்த்தி திருமணம்னு அதனால அதை அங்கீகரிக்கல. அடுத்த விஷயம், தான் எப்படி நேர்மையா சின்சியரா இருந்தமோ அது மாதிரி நம்முடைய பக்தாளும் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவனா ராமர். ராம பக்தாள் நேர்மையா இருப்பா, 100% நேர்மையா இருப்பா. ஒரு கால் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தான்னா அவ சரியா ராம பக்தி பண்ணலன்னு அர்த்தம். உண்மையா ராம பக்தி பண்ணினா அவனால நேர்மை இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் வாழ்க்கையா தானே, நேர்மை தானே ராமர் வாழ்க்கை. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.